கைஸ், இன்னைக்கு நம்ம பாடி ஸ்வாப் ட்ராமாவோட 9 பார்ட் தான் பார்க்க போறோம். வெல்கம் டு டி கிசஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? லாஸ்ட் எபிசோட்ல சென் ஹீரோயின் தான் ஹீரோ வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட் எடுத்து வச்சுட்டு, நீ சென்னோட அப்பா கம்பெனிக்கு சேர்மனா நான் மட்டும்தான் இதை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட மாதிரி எல்லா பழியுமே தூக்கி ஹீரோயின் மேல போட்டிருப்பாங்க. ஹீரோவுமே இதை நம்பிடுறாரு. நீ தான் இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, எதுக்காக லீ இதை பண்ண போறா அப்படின்னு கேட்கும்போது, நீ லாஜிக்கலா யோசிக்காத, உன் ஃபீலிங்ஸை மட்டும் நம்பு, உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. லீ உங்க கூட நான் தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி சென்னை கூப்பிட்டு போறாரு. ரெண்டு பேருமே நடந்துட்டே பேசுறாங்க. பெண் ஹீரோயினை பத்தி தப்பா சொல்லி ஹீரோ பிரைன் வாஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவர் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. உனக்கு எப்படி ஹீரோயினை பத்தி இவ்வளவு விஷயம் தெரியுது, உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்படியே தடுமாறுறாங்க. இது ஹீரோவுமே நோட் பண்றாரு. இல்ல இது ரீசெண்டா நடந்த வச்சுதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இது ஹீரோக்குமே நல்லா தெரியுது. இப்ப ரெண்டு பேருமே கையால ஜுவல்லரி செய்யற ஒரு கடைக்கு வந்திருக்காங்க. ஆனா இங்க சென் மதிக்கவே மாட்டாங்க அங்க இருக்கவங்கள. இந்த ஜுவல்லர் நல்லாவே இருக்காது, இதெல்லாம் யாரு வாங்குவா, உங்களுக்கு லாபமே இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப மட்டமா பேசுறாங்க. ஹீரோக்கு இதை பார்க்கும்போது லீ மாதிரியே தெரியல. ஏன்னா லீ எல்லாத்தையுமே மதிச்சுதான் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஜுவல்லரி மேல ஒரு தனியான ஃபேஷன் இருக்கு, ஒரு மதிப்புமே இருக்கும். அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்காரு. அங்க இருக்க பொண்ணுக்கே கோவம் வந்துருது. ஃபர்ஸ்ட் என் கடையை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அமுச்சு வச்சிடுறாங்க. வெளியே வந்து உட்காந்துமே அவங்களோட பர்சனல் கேரக்டர் அப்படியே வெளியே வர ஆரம்பிக்குது. எனக்கு ரொம்ப வேர்க்குது, இங்க நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஆட்டிடியூட் எல்லாமே சேஞ்ச் ஆகுது. இரு நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ரிட்டர்ன் வரும்போது இவங்க போன்ல யார்ட்டே கத்திட்டு இருக்காங்க. இதை கூட ஒழுங்கா பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆபீஸ் விஷயமா தான் பேசிட்டு இருக்காங்க. இவர் பார்க்கும்போது இது எதுவுமே லீ மாதிரியே இல்லை, என்ன இது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே தான் வராரு. சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னுமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு டவுட் வந்துருச்சு. சென்னை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இவருக்கு எல்லாமே தெரிய வருது. பர்த்டே பார்ட்டியில ஹீரோயின் மேல தண்ணி ஊத்திருக்கு, ஆள் செட் பண்ணது இவங்க தான். அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல இவங்க எக்ஸ் கூட இருக்க மாதிரி எல்லா போட்டோமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சென்னோட அப்பாவை மீட் பண்ணது, ஷேர்ஸ் வாங்கினது எல்லாமே தெரிஞ்சிருது. இவ்வளவு நாளா நடிச்சிட்டு தான் இருந்தாளா அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே சென்னை பாக்குறதுக்காக போயிடுறாரு. அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே திட்டிட்டு இருக்காங்க, ரிப்போர்ட் எல்லாத்தையுமே தூக்கி வீசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோ வராரு. எதுக்காக இப்படி பண்ண, எதுக்காக ஹீரோயினை ஃப்ரேம் பண்ற அப்படின்னு சொல்லும்போது, அவ பண்ணதானே சொன்ன, பண்ணாத சொல்ல அவ எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி இன்னுமே நடிச்சிட்டு தான் இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் கூட அஃபேர்ல இருந்திருக்கா, அவளை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உன்னை பார்த்தா லீ மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்ல உங்களுக்கு டென்ஷன் ஆகிடுது. உன்னை நான் சும்மா யூஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் நீ யூஸ் ஆக மாட்டேன், ஒழுங்கா கிளம்பிரு அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அங்க வந்து லீவ் ஆகிடுறாரு. இப்ப சென் வீட்டுக்கு வந்தா அங்க ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. நீ எதுவுமே சாப்பிட்டுக்க மாட்டேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன், உன்கிட்ட திங்ஸ் எதுவுமே இல்லை, அதனால என்னோட தான் எடுத்துட்டு வந்தா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு காஃபி மக் கொடுக்குறாங்க. சென் அப்படியே தூக்கி வீசுறாங்க. அது அப்படியே உடஞ்சு போயிருது. இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்டா, அது நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை நீ தான் எனக்காக பண்ணி கொடுத்த, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, ஆனா இப்ப நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்ட் இதுக்கு மேல பொறுமையா இருக்க மாதிரி இல்லை, நீ ரொம்பவே மாறிட்ட, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. சென் அப்படியே பைத்திய மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. ரொம்பவே மென்டலா பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க பாக்குறதுக்கு. ஹீரோ சோகத்துல ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை காமிச்சா இந்த ஆபீஸை ஃபுல்லா அழிக்கணும்னு பிளான் போட்டாங்க போல. எது நஷ்டமாகுமோ அதே தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்டாஃப்ஸே சொல்றாங்க இது நஷ்டம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி, நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு யங் வராரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட எதுவுமே கேட்காம நீ எல்லா கான்ட்ராக்ட்லயும் சைன் பண்ணிட்டு இருக்க, நான் தான் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தா மறந்துடாத அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா, நான் மறந்துட்டேன், இப்போ நான் தான் சேர்மன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி திமிரா பேசுறாங்க. அவர் கோவம் வந்துருது. எதுக்காக இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கெல்லாம் என்ன மரியாதை, நீ சென்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு என்ன பாக்குறதுக்காக வந்திருக்க பத்தியா, என் கூட ஒன்னா இருந்து இல்ல அப்படின்னு சொல்ல ஒரு கோவம் வந்துருது. கையை ஓங்கிடுறாரு. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சென் திமிரா சொல்லிடுறாங்க. நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கோவமா போறாரு. ஹீரோ கண்ணை முழிக்கும் போது வெளியே லீ இருக்க மாதிரி இருக்கு. லீ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அங்க சென் உருவத்துல இருக்க நம்ம ஹீரோயின் தான் இருக்காங்க. இது ஒரு கனவு தான், இப்பதான் கண்ணை முழிக்கிறாரு. அவரோட ஆள் மனசுக்கு தெரியுது இது லீ தான் அப்படின்னு சொல்லி, ஆனா அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நம்ம ஹீரோயினை தேடிட்டே வெளியே வராரு. இங்க நம்ம ஹீரோயினை காமிச்சா கையிலே ஜுவல் செய்யற ஒரு இடம் இருந்துச்சுல்ல, அங்கதான் வந்திருக்காங்க. அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க. நான் பண்ணதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுமே இந்தாங்க பண்ணுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இவங்களுமே ரொம்ப ஆசையா ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்க வந்து பாக்குறாரு. பண்ற ஸ்டைல் கூட அப்படியே லீ மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே ரெண்டு பேரும் தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு ரிங்கு காமிச்சு, இதை நான் வெறும் 1000 ரூபாய்க்கு விற்கலான்னு இருக்கேன் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அவ்வளவு விற்கிற அப்படின்னு சொல்லும்போது, இதுல டிசைன் தப்பா இருக்கு, அது மட்டும் இல்லாம உடஞ்ச மாதிரி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் கிடையாது, இதோட டிசைனே அதுதான், நல்லா பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த கடைக்குள்ள போயிருப்பாரு. ஹீரோயின் லீவ் ஆனோடனே ஹீரோயின் செஞ்சுட்டு இருந்த ரிங்க தான் பார்த்திருப்பாரு. இது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு எல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த பொண்ணு.
இல்லை கொடுங்க, நான் வந்து இதோட மீனிங் சொல்கிறேன், அப்போ கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி அதோட மீனிங் பேசியிருப்பாரு. ஹீரோயினுமே அதை தான் பேசுகிறாங்க. ரெண்டு பேருமே சேமாக சொல்கிறாங்க அதோட மீனிங். அந்த ரிங்கில் ஒரு லைன் இருக்கும், அது எதை மீன் பண்ணுது அப்படின்னா ஒட்டுக்கா போகிற மாதிரியே இருக்கும், ஆனால் அவங்க ரெண்டு பேரால் ஒன்று சேரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுது. இது ரெண்டு பேருமே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, விதியோட விளையாட்டை தான் இது குறிக்குது, விதினால நம்பவே முடியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரிங் மீன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ உன்னோட வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் அப்படியே ஃபீலிங்ஸோட பார்க்குறாங்க. ஹீரோ லீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. நீ கடைசியாக கண்டுபிடிச்சிட்ட என்ன அப்படின்னு சொல்லி அழுகவே ஆரம்பிச்சிடுறாங்க. இது உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீ என்னை கண்டுபிடிச்சிருன்னு எனக்கு தெரியும், நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் அழுகுறாங்க. ஹீரோ உடனே ஹக் பண்ணிக்கிறாரு. உன்னை இவ்வளோ நாளாக கண்டுபிடிக்காம விட்டேன், நம்ம மன்னிச்சிரு, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, யாராலுமே அதை நம்ப முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒன்றா ப்ரே பண்ண வந்திருக்காங்க. ஹீரோ கையை பிடிக்கலாம் அப்படின்னு போகிறாரு, ஆனால் தயங்குறாரு. ஹீரோயின் இதை பார்த்ததுமே வேகமாக கையை பிடிச்சிக்கிறாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, அந்த தண்ணிக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேருமே ஒட்டுக்காக விழுந்திருக்கோம், அப்போ தான் அது நடந்திருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் அது நடந்ததுமே நல்லதுக்கு தான், இதனால தான் என் லைஃப் வந்து மாறுச்சு, உனக்கு என் மேலே எவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சது, இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது, நான் அந்த பொய்யான உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோமே சந்தோஷப்படுறாரு. ரெண்டு பேருமே ஹாப்பியா எல்லா பக்கமே சுத்தி பார்க்கறாங்க, கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ரிசப்ஷனுக்கு வராங்க. அங்க இருக்கவரோட குழந்தைங்க அங்க சேட்டை பண்ணிட்டே இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க கூட விளையாண்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்கும் போல அப்படிங்கும்போது, ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்குன்னு கேட்கும்போது எனக்கும் பிடிக்கும், சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூமுக்கு ஹீரோவை கூப்பிட்டு வராங்க. இன்னைக்கு இங்கே இருன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பெட்ல படுத்து ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. சரி எனக்கு ஏதாவது கதை சொல்லு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. என்ன சொல்றது அப்படின்னு சொல்லும்போது, இந்த 10 வருஷம் நீ என்ன பண்ண அதை சொல்லு அப்படின்னு சொல்லி பேசுறதை கேட்டுட்டே தூங்கிடுறாங்க. ஹீரோவுமே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு தூங்குறாரு. மார்னிங் அவர் தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருக்கிறாரு. வெளியே நின்று ஃபோன் பேசிட்டு இருக்காரு. ஹீரோயின் கரெக்டாக வெளியே வரும்போது அவர் சென்னை பற்றி தான் பேசிட்டு இருக்காரு. நீ மறுபடியும் சென்னை மீட் பண்ண போறியா அப்படிங்கும்போது, ஓ உனக்கு கேட்டுருச்சா அப்படின்னு கேட்குறாரு. சரி மீட் பண்ணிட்டு வா அப்படிங்கும்போது கரெக்டாக கிளம்பி சென்னை பார்க்கறதுக்காக வராரு. சென்னைக்கு இன்னும் தெரியாதல்ல ஹீரோயின் அவன் கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லி உடனே அவங்க எப்பவும் போல லீ மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் தனியா இருக்கேன், எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துல வராங்க. பாத்தியா நீ இப்பதான் சென் மாதிரி நடந்துக்கிற, நீ லீ இல்லைன்னு இப்பவாச்சும் உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்றாரு. ஹோ நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்ப அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கண்டுபிடிச்சிட்டேன், இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தா நீ தனியா தான் இருப்ப, இந்த கம்பெனியுமே போயிடும், அதுக்கப்புறம் உனக்கு எந்த காசுமே இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் நான் பாத்துக்குவேன், நீ அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. சென் அப்படியே டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இவங்க பக்கத்தில் போய் உட்காந்து அவர் மதிக்கவே மாட்டிறாரு. இவங்க எப்பவும் போல செட்யூஸ் பண்ற மாதிரி பேசி பார்க்குறாங்க. என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஃபேஸுக்கு நேராக சொல்லிடுறாரு. இவங்கிட்ட இருந்து எந்த யூஸும் இல்லை, வேற ஒருத்தர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இங்க அப்படியே ஹீரோவையும் ஹீரோயினை காமிச்சா ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு சரி புக் படிப்போம் அப்படின்னு படிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயின் எந்திரிச்சதுமே என்ன பண்ற அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு நான் சமைச்சு தரவா, இனிமேல் டெய்லியுமே நான் தான் உனக்கு சமைச்சு தருவேன் அப்படின்னு சொல்லுவோம். நிஜமாவா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆமா என்னோட வாழ்நாள் ஃபுல்லா உனக்கு நான் சமைச்சு தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இனிமேல் உங்க கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு ரிங் பிரசன்ட் பண்றாரு. ஹீரோயின் கிட்ட மீனிங் கேட்டிருப்பாருல அதே ரிங் தான், என்ன கொஞ்சம் ஆல்டர் பண்ணிருக்காரு. ஹீரோயின் 2 லைனுமே சேராது அப்படிங்கிற மாதிரி தான் செஞ்சிருப்பாங்க. ஆனா ஹீரோ ரெண்டுமே ஒரே லைன் தான் அப்படிங்கிற மாதிரி நாம 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு மீன் பண்ற மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காரு. ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருது, ஃபீல் ஆயிடுறாங்க. அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. கொஞ்சம் டீப்பா போகும்போது இவங்களுக்கு சென்னும் அவங்க ஹஸ்பண்டும் கிஸ் பண்ணது ஞாபகம் வந்துடுது. உடனே தள்ளி விட்டுறாங்க. நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டேனா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, இல்லை எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நீ ரூமுக்கு போறியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. மார்னிங் வந்து கேட்குறாரு என்னாச்சுன்னு சொல்லி. அப்போதான் சொல்கிறாங்க, நான் வந்து சென்னோட உடம்புல இருக்கேன், அந்த மாதிரி நம்ம கிஸ் பண்ணும்போது எனக்கு என் ஹஸ்பண்டும் அவ்வளோ பண்ணது ஞாபகம் வருது, இது வந்து என்னதான் இருந்தாலும் சென்னோட உடம்பு நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, நீ வந்து லீ தானே அப்படின்னு அவர் சொல்லும்போது, இல்லை வேண்டாம் இப்போதைக்கும் கூட என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுது. அப்படியே என் கையை காமிக்கிறாங்க. அவருக்கு ஃபுல்லாக கடன் ஆயிடுச்சு போல, யாரை பார்த்தாலுமே பயப்படுறாரு, கடன் கேட்க தான் வந்திருக்காங்கன்னு நினச்சி. அப்போ அங்கே கரெக்டாக சென் வராங்க. இவரை பார்த்ததுமே ரொம்ப பயப்படுறாரு. நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் அவரோட பில் எல்லாத்தையுமே பே பண்ணிடுறேன், நீ என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அவர் கொஞ்சம் மென்டலாக பாதிக்கப்பட்டிருக்காரு, இருந்தாலுமே கூப்பிட்டு வராங்க. நீ இந்த ஜுவல்லரியோட ஓனர் ஆயிட்டியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன்னை மிஸ் பண்ணியிருக்க கூடாது, நான் தெரியாமல் சென் கூட பழகிட்டேன், நீ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே மாற்றி பேசுகிறாரு. இவங்களுக்கு சிரிப்பு தான் வருது. எல்லாருமே இப்படி தானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. யாரோ கதவை தட்டுறாங்க. அதுக்கே கடன் கேட்க தான் வந்திருக்காங்கன்னு நினச்சி ரொம்பவே பயப்படுறாரு. செந்தா சொல்கிறாங்க, நான் சொல்கிறத மட்டும் செஞ்சுனா அவனுக்கு நிறைய காசு தருவேன் அப்படின்னு. அடுத்த சீன்லேயே பார்த்தா ஹீரோயின் அவங்க ரூமில் இருக்க விண்டோ வழியே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே யுன்காய் நின்றுட்டு இருக்காரு. இவங்களுக்கு பயமாகிடுது.
இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா ட்ராமா கிசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராமா முடியறதுக்கு இன்னும் ஒரே ஒரு பார்ட் தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ட்ராமா போகலான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.